அந்த பைபேக் எதனால நடக்குது, அதனால என்னென்ன மாற்றம் வருதுன்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். கம்பெனி ஏன் பைபேக் பண்றாங்க? சில ரீசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த சில ரீசன்ஸ வந்து பார்த்தீங்கன்னா நான் கன்சாலிடேட் பண்ணியிருக்கேன். அந்த பைபேக் பண்ண ஷேரும் வந்து ப்ரொமோட்டர் கிட்ட போய் தானே இல்ல. பைபேக்கோட ஷேர் புரமோட்டர் கையில போய் உட்காருதுன்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா இல்ல. அப்போ எங்க போச்சு அந்த ஷேர்? நம்ம என்ன நினைப்போம்னா பைபேக்னா அவங்ககிட்ட இருக்க ஷேர் கைமாத்தி இவங்ககிட்ட வருதுன்னு நினைப்போம். பட் பைபேக்கோட மீனிங் கைமாத்தி வரது இல்ல. பைபேக்கை கொடுக்கறதுக்கு 2 வகை இருக்கு. கம்பெனி ஆஃபர் பண்ணும்போது 2 மெத்தட்ல பைபேக் பண்ணும். ஒன்னு ஆஃபர் வந்து டெண்டர் ஆஃபர்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு ஓப்பன் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ டெண்டர் ஆஃபர் அப்படின்னா நவம்பர் 14 இருந்து டிசம்பர் 3 குள்ளார உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 19% ப்ராஃபிட் அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ குட் டீல். பட் இதுல ஒரு கேட்ச் இருக்கு. டாக்ஸ் இம்ப்ளிகேஷன் இருக்கு. அதை தெரிஞ்சு அதை புரிஞ்சு பைபேக்ல சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா ஸ்டில் இட் கேன் பி அ குட் பெனிஃபிட். அது நம்ம எங்க இருக்கும்னு பார்க்கணும். பைபேக் பத்தி டு மை நாலேஜ் என்ன முடியுமோ அதை பேஸா வச்சு நானும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் என்னெல்லாம் டேட்டா அவைலபிள் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து ஓரளவுக்கு கம்ப்ரஸ் பண்ணி ஐ தாட் லைக் ஐ வில் கிவ் அ சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா? பைபேக்ஸ் பற்றினா ஒரு கொஸ்டின் என்னன்னா கம்பெனி ஏன் பைபேக் பண்ணுறாங்க, அந்த கம்பெனி பைபேக்னால என்ன வந்து சேஞ்சஸ் நடக்குது, அதை தாண்டி வந்து இன்ஃபோசிஸோட பைபேக் எக்ஸாம்பிள் வச்சு அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அவ்வளோதான். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்டிங் த பைபேக்ஸ். ஸோ வாட் இஸ் த பைபேக்னு சொல்லி நம்ம சிம்பிளாக ரொம்ப ஈஸியான வகையில் புரிஞ்சுக்க பார்த்தோம்னா கம்பெனியோடைய ஷேர்ஸை கம்பெனியே வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறது தான் சிம்பிள் மீனிங் ஃபார் பைபேக். இந்த அவுட்ஸ்டாண்டிங் ஈக்விட்டினா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100 இருக்கு அப்படின்னா அந்த 100ல ஒரு 10-15 நம்ம வந்து கம்பெனியை வாங்கிக்க போகுது அப்படின்னா பைபேக்னு அர்த்தம். அந்த பைபேக் எதனால நடக்குது, அதனால என்னென்ன மாற்றம் வருதுன்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். பட் ஓவராலா இந்த பீஸா இமேஜஸ் பார்த்தா உங்களுக்கு புரியும். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும்போது ரீபர்ச்சேஸ் பண்ணி அந்த ஒவ்வொரு 2 பீஸாவை எடுத்துட்டா ஓவரால் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும் அப்படின்றது தான் கான்செப்ட். அசம்ஷனுக்கு 100 ஷேர் 10 பேர்கிட்ட இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு ஷேரும் 10 மீன்ஸ் ஒவ்வொருத்தரும் 10% ஹோல்ட் பண்றாங்க. ஒருவேளை கம்பெனி வந்து பைபேக் பண்ணுது அப்படின்னா அந்த பர்சன்டேஜ் ஆஃப் த ஷேர் மறுபடியும் கம்பெனியில் ஆட் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. அது கிட்டத்தட்ட வந்து எக்ஸ்டிங்விஷ் பண்ற மாதிரி தான், ஒரு எரிச்சிடுற மாதிரி தான். ஸோ அதை பிளண்ட் பண்ணி ஒரு 10% ஆஃப் த ஷேரை கம்பெனி பைபேக் பண்றாங்க அப்படின்னா 100% இருந்த ஷேர் 100 குவான்டிட்டி இருந்த ஷேர் 90 குவான்டிட்டியா மாறிடும். இப்போ 90 குவான்டிட்டி தான் புது 100%. புரியுதா? ஸோ 100 குவான்டிட்டி இருந்த ஷேரை 10% கம்பெனி பைபேக் பண்றாங்க அப்படின்னா இந்த 90 குவான்டிட்டின்றது புது 100% ஆயிடும். ஏற்கனவே வந்து பார்த்தா 10 ஷேர் வச்சிருந்த பீப்புள் அதே 90 குவான்டிட்டியில் அவங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர் ஹோல்டிங் இன்க்ரீஸ் ஆயிடும். இது புரியுதா? லைக் இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தர் ஒரு சின்ன பீஸ் வச்சிருக்காங்கன்னா கம்பெனி பைபேக் பண்றதுனால பீஸாவோட சைஸே கொஞ்சம் போல கம்மியானதுனால அவங்களோட சின்ன பீஸ் ஏற்கனவே இருந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஹோல்டிங் வந்து 8% இருந்துச்சு அப்படின்னா இப்போ புது பர்சன்டேஜ் ஆஃப் ஹோல்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு புது டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 9 மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு, இல்ல 9.5 மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு. இதுதான் சிம்பிள் மீனிங் ஃபார் பைபேக். இதுல ஏதாவது டவுட் வருதா? இல்ல நீ என்ன சொல்ற? இப்போ அந்த 10% வந்து வாங்கினதுனால அதை பிளெண்ட் பண்ண மாதிரி அப்படின்னு சொல்றீங்க. பட் அது அப்படி எனக்கு தெரியல, எனக்கு அது புரியல. அந்த பைபேக் பண்ண ஷேரும் வந்து ப்ரொமோட்டர் கிட்ட போய் தானே இல்ல. நானும் அப்படிதான் நினைச்சேன். நானும் ஸ்டடி பண்ணும்போது தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மாத்தினேன். நானும் அப்படிதான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட். பைபேக் நான் சர்ஃபேஸ் லெவல்ல இருந்து பார்க்கும்போது ஓகே நம்ம ஒவ்வொரு கான்செப்ட்டையும் நம்ம இப்போ யூடியூப்ல ஷேர் பண்றதுனால அட்லீஸ்ட் ஒவ்வொரு கான்செப்ட்டையும் கொஞ்சம் டீப்பா படிச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் ரொம்ப டீப்பா படிக்கும்போது தான் பைபேக்கோட ஷேர் ப்ரொமோட்டர் கையில போய் உட்காருதுன்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா இல்ல. அப்போ எங்க போச்சு அந்த ஷேர்? அது கணக்கு வந்து எரிச்ச மாதிரி தான். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கம்மியாயிடும்பா. இப்போ இபிஎஸ் அதிகமாகுதுன்றத இப்போ எப்படி நான் இதை வந்து ப்ரூவ் பண்றேன் அப்படின்னா பைபேக் பண்ணும்போது இபிஎஸ் அதிகமாகுன்ற கான்செப்ட் உங்களுக்கு தெரியுமா? அட்லீஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த இபிஎஸ் எப்படி அதிகமாகும்? இப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 100 இருக்கு, என்னோட ப்ராஃபிட் 1000 கோடி இருக்கு. 1000 கோடி டிவைட் பை வந்து பார்த்தீங்கன்னா 100 போட்டோம்னா 10 கோடி பர் ஷேருக்கு ப்ராஃபிட் வருது. இப்போ இபிஎஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா பைபேக் பண்றதுனால ஷேர் வந்து உங்களுக்கு வந்து கை மாறுமே தவிர இபிஎஸ் மாறாது. புரியுதா? அப்போ இபிஎஸ் மாறுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸே கம்மியாகுது. ஸோ பைபேக் உடைய எண்ட் ரிசல்ட் டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் ஷேர்ஸ் 100 இருக்கு அப்படின்னா 10% பைபேக் பண்ணதுக்கு அப்புறம் 90 தான் ஓவரால் கம்பெனிக்கு இருக்கிற ஷேர்ஸ் அப்படின்றது தான் பைபேக்கோட மீனிங். ஸோ இப்போ அதே 1000 கோடிக்கு 90 மீன்ஸ் 1000 கோடிக்கு 90 அப்படின்னு போடும்போது உங்களுக்கு வந்து அந்த இபிஎஸ் இன்க்ரீஸ் ஆகும் மெக்கானிக்கலா. ஓகே, தட் மீன்ஸ் அந்த பைபேக் பண்ண ஷேர்ஸ் உடைய அந்த அமௌண்ட் ஆர் சம் அந்த இத வந்து அவங்களோட ஈக்விட்டில கொண்டு போய் வச்சுப்பாங்களா? சோ இது எப்படி டிவிடெண்ட் எப்படியோ அப்படி தான் கன்சிடர் பண்ணும் பைபேக். ஓகே, தட் மீன்ஸ் அதான் ஈக்விட்டி கேபிட்டல்ல போய் அது ஆட் ஆகுமா? ஏன்னா ஈக்விட்டி கேபிட்டல் ஆட் ஆகுதுனாலே ஃபேஸ் வேல்யூ இன்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தான் ஈக்விட்டி கேபிட்டல். மீன்ஸ் ஈக்விட்டின்றது. அப்ப அந்த கான்செப்ட்ல அடி வாங்குது. அப்ப ரிசர்வ்ஸ் வந்து கம்மியாகுது. இப்போ டிவிடெண்ட் ஈக்விட்டி கேபிட்டல் உட்காருமான்னு கேட்டா உட்காராது. கரெக்ட்டா? டிவிடெண்ட் எப்படி ஈக்விட்டி கேபிட்டல் போய் உட்காராதோ அதே மாதிரி பைபேக்கும் ஈக்விட்டி கேபிட்டல் போய் உட்கார கூடாது. ஈக்விட்டி கேபிட்டல்ன்றது ஷேர் ஹோல்டிங் ஃபண்ட்ன்றது ஈக்விட்டி பிளஸ் ரிசர்வ்ஸ் வந்து மைனஸ் ஆகும். எங்க இருக்க எக்ஸ்ட்ரா கேஷ் நான் வந்து பார்த்தா இந்த மாதிரி பீப்புளுக்கு டிவிடெண்டா கொடுக்குறது ஓகே. ரிசர்வ்ஸ் எப்பயாச்சும் டிராஸ்டிக்கா கம்மியாச்சுனா என்ன பண்ணுவோம்? பைபேக் பண்ணிருக்காங்க இல்ல டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க அப்படி நம்ம கன்சிடர் பண்ணுவோம் இல்லையா? ரிசர்வ்ஸ் வந்து கம்மியாகும். எஸ், கண்டிப்பா எனக்கும் இந்த கன்ஃபியூஷன் இருந்துச்சு. நான் கூட பைபேக்னா அவன் வந்து மத்தவங்க கிட்ட இருந்து ஷேர் வாங்கி அவன் பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிறான். சோ ப்ரமோட்டரோட ஸ்டேக் இன்க்ரீஸ் ஆகும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இது வந்து ஃபேக்ட்டே செக் பண்ணாம நான் வச்சிட்டு இருந்த அசம்ஷன். இத படிக்கும் போது எனக்கு தெரிஞ்சிச்சு ஓகே ஒரு சின்ன क्वेश्चन எடுத்து நம்ம டீப் ரிசர்ச் பண்ணி வந்து பார்த்தா ஷேர் பண்ணாலே நமக்கும் இவ்வளவு நாலேஜ் கிடைக்குது, மத்தவங்களுக்கும் நாலேஜ் கிடைக்குது. நான் ரொம்ப டீப்பா போனேன். இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் தான் டீப்பா போனேன்.
நம்ம என்ன நினைப்போம்னா பைபேக்னா அவங்ககிட்ட இருக்க ஷேர் கைமாத்தி இவங்ககிட்ட வருதுன்னு நினைப்போம். பட் பைபேக்கோட மீனிங் கைமாத்தி வரது இல்ல. பைபேக்கோட மீனிங் அந்த ஷேரே கம்பெனில இருந்து இல்லாம போறது. which means ஒரு 1 லட்சம் ஷேர் இருக்கு அப்படின்னா அந்த 1 லட்சம் ஷேருக்கு அப்புறம் வந்து ஒரு 2% வாங்குறாங்க அப்படின்னா அந்த 2000 ஷேர் வந்து பார்த்தா இல்லாம போயிடும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 98,000 மாறிடும். அது மூலமா மட்டும் தான் இபிஎஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ தீபக் கேட்ட क्वेश्चन கம்பேர் பண்ணி பாருங்க. இபிஎஸ் அவுட்ஸ்டாண்டிங் மூலமா மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். அந்த அவுட்ஸ்டாண்டிங் சேஞ்ச் ஆகிறது மூலமா மட்டும் தான் நமக்கு வந்து இபிஎஸ்ல இம்பாக்டே இருக்கும். எனக்கும் அதே டவுட் தான் சார். இப்போ நீங்க இந்த எக்ஸ்பிளைன் பண்றப்ப இந்த ஏர்னிங் பெர் ஷேர் சொல்றப்ப எனக்கு அது கரெக்டா ஞாபகம் வந்தது. இல்ல இப்போ புரிஞ்சிருச்சா இல்ல ஸ்டில் டவுட் இருக்கா? இல்ல புரிஞ்சுது. பேசிக் தான். ஆக்சுவலா நமக்கு இது அவசியமே இல்ல. நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் படி தேவையில்லை. பட் ஆஸ் அ நாலேஜ் பெர்ஸ்பெக்டிவ்ல யாராவது கேட்கும்போதோ நம்ம சைடுல நம்ம ஓரளவுக்கு மத்தவங்களோட பெட்டர் நினைக்கும் போது இது தெரிஞ்சு வச்சிருக்கணும்ன்றது தான் என்னோட அனுபவமா இருந்துச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு 6 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணதுல ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். ஒன்ஸ் ஃபார் ஆல் முடிச்சிடலாம் இது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னுமே கூட எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சது சின்னதா வந்து பார்த்தா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் ஜஸ்ட் இந்த பிபிடி ரெடி பண்ணேன். பட் இப்போ இபிஎஸ் மீன்ஸ் பைபேக்னா கான்செப்சுவலா பிஃபோர் பைபேக் வந்து மோர் ஷேர்ஸ் இருக்கும். ஆஃப்டர் பைபேக் வந்து ஃபியூவர் ஸ்லைசஸ் தான் இருக்கும். பிக்கர் ஷேர் வந்துரும், ஹையர் இபிஎஸ் வந்துரும். இவ்வளவு தான் கான்செப்ட் ஆஃப் பைபேக். இது ஏன் பண்றாங்க இது பண்ணாங்க நம்ம பார்ப்போம். இப்போ இதுல ஏதாவது வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல. தேங்க்யூ. கம்பெனி ஏன் பைபேக் பண்றாங்க? சில ரீசன்ஸ் வந்து பார்த்தா இருக்குது. அந்த சில ரீசன்ஸ் வந்து பார்த்தா நான் கன்சாலிடேட் பண்ணிருக்கேன். ஒன்னு ரிட்டர்ன் சர்ப்ளஸ் வந்து பார்த்தா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கேஷா கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. சோ கேஷா கொடுக்கிறது மீன்ஸ் இட்ஸ் another ஃபார்ம் ஆஃப் டிவிடெண்ட். இந்த ரிட்டர்ன் சர்ப்ளஸ் வந்து போகுது அப்படின்னா டிவிடெண்டா போறதுக்கு பதிலா பைபேக்கா போகும். அந்த பைபேக்கா போறதுனால கம்பெனிக்கு சில அட்வான்டேஜ் இருக்கும். அதுதான் நம்ம இபிஎஸ் இன்க்ரீஸ் ஆகும். சோ மெக்கானிக்கலா இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுடைய ஒவ்வொரு ஷேருக்கான ஏர்னிங் வந்து அதிகமா காட்டும் அப்படின்னு சொல்றோம். தட் இஸ் தி இம்ப்ரூவ்மென்ட் இன் இபிஎஸ் ஆர்ஓஇ. மெக்கானிக்கலா நேச்சுரலா ஏறாது, மெக்கானிக்கலா ஏறும். பிகாஸ் இதை எடுக்கிறது மூலமா அது ஏறுதுன்றது மெக்கானிக்கல் சேஞ்ச். அதே மாதிரி சிக்னல் ஃப்ரம் மேனேஜ்மெண்ட் பைபேக் பண்றாங்க அப்படின்னா கம்பெனி அண்டர் வேல்யூடா இருக்குது அப்படின்னு நம்ம சிக்னல் கொடுக்கறதுக்கே சில கம்பெனி பண்ணும். லைக் இன்ஃபோசிஸ் பண்ண மாதிரி. ஸோ கம்பெனி மேல இருக்க கான்ஃபிடன்ஸ்ல வந்து பண்ணுவாங்க. பட் கம்பெனி மேல இருக்க கான்ஃபிடன்ஸ்ல 2 வகை இருக்கு. பைபேக்கை போட்டுட்டு ப்ரமோட்டரே நிறைய அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா அது நெகட்டிவ் சிக்னல். பைபேக்கை போட்டுட்டு ப்ரமோட்டர் பார்ட்டிசிபேட்டே பண்ணனா அது வந்து பாசிட்டிவ் சிக்னல். இப்போ இந்த இடத்துல இன்னொரு ஆன்சர் கிடைக்குது பாருங்க. நம்ம முன்னாடி பேசின क्वेश्चनக்கு பைபேக்கை போட்டுட்டு சந்தோஷ் பைபேக்கை போடுறதே ப்ரமோட்டர் தான். அப்ப ப்ரமோட்டர் பார்ட்டிசிபேட் பண்றதோட மீனிங் என்ன அப்படின்னா பைபேக் இஸ் a common for all ஸ்டேக் ஹோல்டர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ். இது ப்ரமோட்டர் போட்டு மத்தவங்க கிட்ட இருந்து வாங்குறது கிடையாது. ப்ரமோட்டரும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. which means ப்ரமோட்டரும் டெண்டர் பண்ணுவாங்க. டெண்டர்னா அதை வந்து எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. எக்ஸசைஸ் மீன்ஸ் ஒன்று வந்திருக்கு அதை நான் உபயோகப்படுத்துறதா எக்ஸசைஸ் சொல்றேன். ஸோ கம்பெனி ஒரு டிசிஷன் எடுத்து பைபேக் போடுறாங்க. இதை ப்ரமோட்டரே பயன்படுத்துறாங்க அப்படின்னா கம்பெனியை பத்தி கண்டிப்பா இது ஓவர் வேல்யூடா இருக்கு. இந்த பைபேக்கை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணி நம்ம காசு வாங்கிட்டு போயிடலாம் கம்பெனி கிட்ட இருந்து நினைக்கிறாங்க அப்படின்னா ப்ரமோட்டர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ப்ரமோட்டர் பார்ட்டிசிபேட்டே பண்ணல அப்படின்னா என்ன அர்த்தம்னா கம்பெனி இதை விடவே அதிகமான பிரைஸ்க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லெட் மீ ஹோல்ட், ஐ வில் நாட் பார்ட்டிசிபேட்னு அர்த்தம். ஸோ கம்பெனி பைபேக்ல ப்ரமோட்டர் பார்ட்டிசிபேட் நிறைய பண்ணாங்க அப்படின்னா இட்ஸ் அ நெகட்டிவ் சிக்னல். பார்ட்டிசிபேட் பண்ணலனா இட்ஸ் அ பாசிட்டிவ் சிக்னல். தென் ஹிஸ்டாரிக்கலா வந்து பார்த்தா டாக்ஸ் எஃபிஷியன்ட்டா தான் இருந்துச்சு. இது ஒன் ஃபார்ம் ஆஃப் டிவிடெண்ட். டிவிடெண்ட் கூட 30% டாக்ஸ்ல வரும். பட் பைபேக் லாஸ்ட் வருஷம் வரைக்கும் வந்து பார்த்தா எஃபெக்டிவான டாக்ஸ்ல தான் இருந்துச்சு. டாக்ஸ் பெருசா இதுக்கு டிஃபரன்ஸ் கிடையாது. எல்டிசிஜி மாதிரி தான் வரும். பட் இந்த வருஷம் 2024 அப்புறமா வந்து பார்த்தா டாக்ஸ் மாத்திருக்காங்க. இதை பத்தியும் நம்ம கொஞ்சம் கடைசியில் பார்ப்போம். பைபேக்கை கொடுக்கிறதுக்கு 2 வகை இருக்கு. கம்பெனி ஆஃபர் பண்ணும்போது 2 மெத்தட்ல பைபேக் பண்ணும். ஒன்னு ஆஃபர் வந்து டெண்டர் ஆஃபர்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு ஓப்பன் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ டெண்டர் ஆஃபர் அப்படின்னா கம்பெனி ஒரு ஃபிக்ஸ்ட் பிரைஸை செட் பண்ணிட்டு ஒரு விண்டோவை செட் பண்ணிட்டு ஷேர் ஹோல்டர் யாருக்கு வந்து பார்த்தா பைபேக்ல பங்கேறதுக்கு ஆசை இருக்கோ அந்த விண்டோல அந்த பிரைஸ்ல வந்து பார்த்தா நீங்க உங்களுடைய ஷேரை பைபேக் பண்றதுக்கு நீங்க ஆப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். இன்ஃபோசிஸ் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஓப்பன் மார்க்கெட்னா கம்பெனி வந்து இந்த மாதிரி நாங்க பைபேக் பண்றோம்னு சொல்லிட்டு அவங்க ஓப்பன் மார்க்கெட்ல கொஞ்சம் கொஞ்சமா வாங்க ஆரம்பிப்பாங்க. வாங்கி அதை எக்ஸ்டிங்விஷ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது 2 வகை இருக்கு. ஓகேவா? இப்போ டெண்டர் ஆஃபர்ல இன்ஃபோசிஸ் போயிருக்கு. எனி டவுட்ஸ் இன் திஸ் ஸ்லைட்? எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க தீபக். இப்போ இதுல மேனேஜ்மெண்ட் அதாவது ப்ரமோட்டர் இதுல எங்கேஜ் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல பைபேக்ல? எங்கேஜ் ஆகலாம். ஆனா பாசிட்டிவ் இல்ல, ஆகலனா பாசிட்டிவ்னு சொல்றேன். ஆமா. இப்போ இன்ஃபோசிஸ் வந்து இதுல கண்டிப்பா இன்வால்வ் ஆயிருப்பாங்கல்ல இந்த இதுல? இல்ல அது தெரியாதா? இன்வால்வ்னா இல்ல இந்த டேட்டா வெளிய வந்துரும். எனக்கு தெரிஞ்சு இன்ஃபோசிஸ் இன்வால்வ் ஆகல. அவங்க வந்து யூஸே பண்ணல. பைபேக் யூஸ் பண்ணல. பைபேக் கொடுக்குறது அவங்க. பட் ப்ரமோட்டர்ன்றது வந்து பார்த்தா நம்ம பார்ப்போம்ல. இப்போ வந்து இன்ஃபோசிஸை கன்சியூம் பண்ணாதீங்க. மற்ற கம்பெனில வந்து இப்போ டைட்டன் எடுத்துக்கலாம், டாடா எடுத்துக்கலாம், நிறைய லிஸ்ட் ஆஃப் ப்ரமோட்டர்ஸ் இருப்பாங்க. கம்பெனியோட ப்ரமோட்டர்ஸ்லேயே வந்து அவங்களுக்குள்ள ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் மாறும். ஒருத்தவங்க அதிக ஸ்டேக் வச்சிருப்பாங்க, ஒருத்தவங்க கம்மி ஸ்டேக் வச்சிருப்பாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை இல்லை, சரி வெளியே போலாம்னா அவங்க வித்துட்டு போவாங்க இல்லையா? அந்த மாதிரி ப்ரமோட்டர்ஸே உள்ள இருக்கிற பீப்பிளே பைபேக் யூஸ் பண்றாங்கன்னா இட்ஸ் நெகட்டிவ் சிக்னல் சொல்றேன். அது ஜெனரல் பப்ளிக் வாங்க முடியாதா? இல்ல வாங்குறதுன்ற கான்செப்டே இங்க இல்ல. எக்ஸசைஸ் நான் சொல்றேன் இல்லையா? அப்படின்னா ஒன்னு போட்டிருக்காங்க அதை உபயோகப்படுத்திக்கலாம். அதாவது ஆக்சுவலா விற்கிறதுன்னு சொல்லலாம். பைபேக்கை வாங்குறதுன்னு சொல்ல முடியாது. நான் வந்து பைபேக்கை யூஸ் பண்ணி என்னோட ஷேரை வந்து பார்த்தீங்கன்னா நான் காசா மாத்துறேன் அப்படின்ற கான்செப்ட் அவ்வளவுதான். இது ப்ரமோட்டர் பண்றாங்களா, ரீட்டைல் பண்றாங்களா, இல்ல பிக் பிளேயர்ஸ் பண்றாங்களா அப்படின்றத கான்செப்ட். இல்ல இப்போ சேல் பண்ணனும்னாலே யாராச்சும் ஒருத்தர் வாங்கணும்ல. அந்த கான்செப்ட் இல்ல. கம்பெனி தான் இங்க வந்து பார்த்தா மொத்தமா வாங்குது. கம்பெனி வாங்குதுன்றதை விட கம்பெனி அந்த ஷேருக்கான காசு கொடுத்து இந்த ஷேர் அழிச்சிருது. ஓகே. இப்ப அந்த ஷேர் வந்து கம்பெனி தான் பே பண்ணும். அந்த கரெக்ட். அந்த ஷேருக்கான உரிமத்தான பணத்தை கம்பெனி பே பண்ணும். அதுதான் ரிசர்வ்ஸ் வந்து வரும். அதுதான் எக்ஸ்ட்ரா கேஷ் இருந்தா ரிட்டர்ன் சர்ப்ளஸ் கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த கேஷ் எனக்கு ரிசர்வ்ஸ் தான் வரணும். ஸோ கம்பெனிஸ் ஏன் பைபேக் பண்றாங்கன்னா ஒன்னு ரிட்டர்ன் சர்ப்ளஸ் மறுபடியும் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்கிறதுக்கு, தென் இபிஎஸ்ஸையும் ஆர்ஓயும் மெக்கானிக்கலா இன்க்ரீஸ் பண்றதுக்கு, தென் மேனேஜ்மெண்டோட கான்ஃபிடன்ஸ் வந்து பார்த்தா அண்டர் வேல்யூடா இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காக, தென் அதுக்கப்புறம் டாக்ஸ் எஃபிஷியன்ட். பட் இப்போ வந்து முன்னாடி டாக்ஸ் எஃபிஷியன்டா இருந்துச்சு, பட் இப்போ மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ டெண்டர் ஆஃபர்ன்ற ஒரு மெத்தட் இருக்கு, ஓப்பன் மார்க்கெட்ன்ற இன்னொரு மெத்தட் இருக்கு. இன்ஃபோசிஸ் பைபேக் உடைய அதாவது முக்கியமான கீ டீடைல்ஸ் 18,000 கோடிக்கு பைபேக் பண்றாங்க. 1,800 ரூபா ஒரு ஷேருக்கு கொடுக்குறேன்னு கமிட் பண்றாங்க. டெண்டர் ஆஃபர் ஃபிக்ஸ்ட் பிரைஸ் மெத்தட்ல பண்றாங்க. கிரிட்டிக்கல் டைம் லைன் பார்த்தா ஒன்னு ரெக்கார்ட் டேட். கம்பெனி பைபேக்க
ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ரெக்கார்ட் டேட்டை சேர்த்து அனௌன்ஸ் பண்ணலாம், இல்லை ரெக்கார்ட் டேட்டை வந்து லேட்டர் டேட்ல அனௌன்ஸ் பண்ணலாம். பைபேக் பண்றேன்னு சொல்றது ஒரு கான்ஃபிடன்ஸ். பைபேக்கை இந்த டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா நாங்க வந்து ரெக்கார்ட் டேட்டா கன்சிடர் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெக்கார்ட் டேட்டா கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த டேட்ல யார் யார் டிமேட்ல நம்ம அந்த ஷேர்ஸ் இருக்கோ அவங்கலாம் தான் எலிஜிபிள் ஃபார் யூசிங் திஸ் பைபேக். அதான் ரெக்கார்ட் டேட். நவம்பர் 14 தான் ரெக்கார்ட் டேட் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நவம்பர் 14 அன்னைக்கு நீங்க ஷேர் வாங்கினா உங்களுக்கு அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா உங்க டிமேட்ல வரதுக்கு T+1 T+2 T+1 நினைக்கிறேன். இப்போ T+1ல தான் உங்களுக்கு வந்து ஷேர் வரும். ஸோ நீங்க நவம்பர் 14 தேதி உங்களுக்கு வந்து இந்த பைபேக் நீங்க பயன்படுத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நவம்பர் 13 தேதியே ஷேர் வாங்கிருக்கணும். ஸோ அப்ராக்சிமேட்லி ஒரு 1500 கம்மியா தான் அப்போ ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. இது வந்து இப்போ நான் வந்து இது வந்து ஒரு கிளியர் ஆப்பர்ச்சுனிட்டி. நவம்பர் 14 13 அன்னைக்கு வாங்கி பட் எப்போ அவங்க அனௌன்ஸ் பண்றாங்கன்னா செட்டில்மெண்ட் டிசம்பர் 3 கேஷ் கிரெடிட் ஆகுது. ஸோ நவம்பர் 14 இருந்து டிசம்பர் 3க்குள்ளார உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 19% ப்ராஃபிட் அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ குட் டீல். பட் இதுல ஒரு கேட்ச் இருக்கு. எல்லா ஷேர்ஸுமே பைபேக்ல அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதை நம்ம அடுத்து பார்ப்போம். ஓகேவா? நான் அண்ட் ஓவரால் அந்த கான்செப்டை புரிய வைக்கணுன்றதுக்காக தான் எக்ஸ்பிளைன் பண்றேனே தவிர இதை நம்ம டேரக்டா ஸ்ட்ராட்டஜில ஒரு பார்ட்டா யூஸ் பண்றதோ இல்ல கிடையாது. டவுட் வந்துச்சு ஸோ கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் எக்ஸ்பிளைன் பண்றேன். வேற யாருக்கு பைபேக் பத்தி இனிமே டவுட் வந்தாலும் நான் அழகா சிம்பிளா அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்பெசிஃபிக்கா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணலாம் தான் நான் பண்றேன். இனிமே வரப்போ நிறைய பேரும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொருத்தவங்க நான் திருப்பி சொல்ல வேணான்றதுக்காக நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. ஸோ 3 டேட், ரெக்கார்ட் டேட் ஒன்று, டெண்டர் விண்டோன்றது ரெக்கார்ட் டேட்டுக்கு அப்புறம் யார் யாரெல்லாம் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்களோ யார் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கோ அவங்க இந்த விண்டோக்குள்ளார டெண்டர் பண்ணிக்கலாம், அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்குறது தான். இதில் வந்து நீங்க டெண்டர் பண்ற விண்டோல ஜீரோதாலே ஓப்பன் பண்ணி பிட்ன்ற செக்ஷன்ல நம்ம போய் பைபேக்ல போயிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டிசம்பர் 3 அன்னைக்கு உங்களுக்கு வந்து பேமெண்ட் கிரெடிட் ஆயிட்டு பைபேக் ஷேர்ஸ் வந்து இதாயிடும். இப்போ நீங்க எவ்வளவு ஷேர் போடுறீங்க, எவ்வளவு ஷேர் உங்களுக்கு போகுதுன்றத நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்ப்போம். இதோட அவுட்கம் இம்பாக்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டார்கெட் ஷேர் வந்து 10 கோடி ஷேரை கம்மி பண்ண ட்ரை பண்றாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பைபேக் போட்டதுக்கு அப்புறம் 83 கோடி ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைபேக்கு சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஐபிஓ மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். 8.3x ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. என்டைட்டில்மெண்ட் ரேஷியோ, அக்செப்டன்ஸ் ரேஷியோ இன்னும் டீடைலா பார்ப்போம். பட் இன் ஷார்ட் என்டைட்டில்மெண்ட் ரேஷியோனா கேரண்டீடா எவ்வளவு பைபேக் கொடுக்குறேன் மீன்ஸ் நீங்க எத்தனை ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் இவ்வளோக்கு நான் கேரண்டியா கொடுக்குறேன் அப்படின்றது தான் அந்த என்டைட்டில்மெண்ட் ரேஷியோ. 11 ஷேருக்கு 2 வந்து கேரண்டினா நான் உங்களுக்கு வந்து பைபேக்ல காசு கொடுக்குறேன்றது என்டைட்டில்மெண்ட் ரேஷியோ. ஆக்சுவல் அக்செப்டன்ஸ்ன்றது இந்த சப்ஸ்கிரிப்ஷனை பேஸ் பண்ணி எவ்வளவு ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்செப்ட் ஆகும் அப்படின்றத ரேஷியோ வந்து வரும். இதை நம்ம அடுத்த ஸ்லைட்ல ஃபியூச்சர்ல பார்ப்போம். ஷேரோட கவுண்ட் இன்னைக்கு அதாவது பைபேக்கு முன்னாடி இன்னைக்கு போது நான் தப்பா சொல்றேன். நம்ம இப்போ வீடியோவே வந்து ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காக பண்றோம். நம்ம இப்போ டிசம்பர் 4 5 இருக்கும். ஸோ ஆக்சுவலா ஷேரோட கவுண்ட் பைபேக்கு முன்னாடி 415 இருந்துச்சு. மேபி ஸ்கிரீனர்ல பார்ப்போம். இப்போ எவ்வளவு இருக்குன்றது 415ல இருந்து கம்மியா இருக்கான்னு பார்ப்போம். தட் வில் கிவ் த ஓவரால் ஆன்சர் ஃபார் அவர் பேசிக் क्वेश्चंस. இன்னும் 415ல தான் இருக்கு ஸ்கிரீனர்ல. நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். அதான் பாத்தீங்களா? ஓகே. 415ல இருக்கா நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் இங்க கொண்டு வரலாம். 415 இருக்கு. இந்த 415ல தான் இந்த இடத்துல வந்து ஷேரோட குவாண்டிட்டி மாறுது. 10 கோடி ஷேர் போச்சுனா 405 ஆயிடும். 2.4% ரிடக்ஷன் ஆயிடும். EPS இப்போ சிம்பிளா EPS எவ்வளவு இருக்கு? இன்ஃபோசிஸ் இப்போ EPS எவ்வளவு இருக்குன்னா 67.767 இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் நெட் ப்ராஃபிட் எவ்வளவுன்னு காட்டுறாங்க இங்க 28159 டிவைடட் பை 67 டிவைடட் பை 415 67.8ல இருக்குல்ல. இப்போ அதே நெட் ப்ராஃபிட்டுக்கு ஈக்விட்டி ஷேர்ஸ் 10 கோடி கம்மியாச்சுன்னா என்ன ஆகும்னா EPS இன்க்ரீஸ் ஆகும். இவ்வளவுதான் அவங்களுக்கு எதிர்பார்க்குற இம்பாக்ட். ஸோ இன்ஃபாசிஸ் அகைன் ஓவர்வியூ சில பாயிண்ட் கவர் பண்ணிட்டோம். என்டைட்டில்மெண்ட் ரேஷியோன்றதோட மீனிங் வந்து கேரண்டீட் மினிமம் அக்செப்டன்ஸ் ஃபார் எவ்ரி 11 ஷேர்ஸ் ஓன்டு. 11 ஷேர்ஸ் ஓன் பண்ணிருக்கீங்கன்னா 2 ஷேர் கண்டிப்பா உங்களுக்கு பைபேக் பண்ணிக்கிறோம் அப்படின்றத அதோட மீனிங். ஓவர் சப்ஸ்கிரைப் ஆனதுனால அக்செப்டன்ஸ் ரேஷியோன்னு வரும். அந்த ரேஷியோ தான் 18 to 20% ஃபார் ரீட்டைல் பீப்பிள். இதுல இன்னொரு கான்செப்ட் இருக்குது. அக்செப்டன்ஸ் ப்ராசஸ்ல வந்து 2 லட்சத்துக்கு கம்மியா இருக்கிற பீப்பிள், அதாவது என்னுடைய வேல்யூ ஆஃப் ஷேர் என்னுடைய ஹோல்டிங் வந்து 2 லட்சத்துக்கு கம்மியா இருக்கு இன்ஃபோசிஸ்ல அப்படின்னா நான் ரீட்டைல் இன்வெஸ்டர். 2 லட்சத்துக்கு மேல இருக்குன்னா நான் ரீட்டைல் இன்வெஸ்டர் கிடையாது. அது வேற ஸ்லாப்ல போகும். ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு ஒரு அக்செப்டன்ஸ் ரேஷியோ இருக்கும். அதே மாதிரி மற்ற இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு அக்செப்டன்ஸ் ரேஷியோ, ப்ரமோட்டருக்கு ஒரு அக்செப்டன்ஸ் ரேஷியோ இருக்கும். ஸோ இந்த கோட்டா அதாவது எப்படி ஐபிஓல ஒரு கோட்டா இருக்கும் அதே மாதிரி இதுலயும் ஒரு கோட்டா இருக்கும். அந்த கோட்டால வர என்டைட்டில்மெண்ட் ரேஷியோ தான் 2/11. அதுல வரது தான் 18.20%. ரீட்டைல் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8.3% சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. இதுல வந்து ரீட்டைல் ஹோல்டர்ஸ் கேரண்டீட் அக்செப்டன்ஸ் ER வரும். அதுக்கப்புறம் அட் க்ளோஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமா இருந்துச்சுன்னா AR வந்து லைக் கோட்டால இருந்து மல்டிப்ளை பண்ணி ஒரு கால்குலேஷன் பண்ணி இந்த பர்சன்டேஜ் கொண்டு வருவாங்க. 18 ல இருந்து 20% ஃபார் ரீட்டைல் பீப்பிள் நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்றதுல அவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்செப்டன்ஸ் ரேஷியோ கிரியேட் ஆகும். ரொம்ப டீடைலான நிட்டிகிரிட்டிஸ் நமக்கு தேவையில்லை. பிகாஸ் நாலேஜ் பர்பஸ்க்காக நம்ம கத்துக்கிறோம். என்டைட்டில்மெண்ட் ரேஷியோன்றது மினிமம் கேரண்டி, அக்செப்டன்ஸ் ரேஷியோன்றது வந்து ஆஃப்டர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கோ அதோட அலாட்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த அன்எக்செப்டட் ஷேர்ஸ் அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட நீங்க வந்து 11 ஷேர் இருக்கு, 11 ஷேர் கொடுத்துருக்கீங்க, 2 ஷேர் என்டைட்டில்மெண்ட் மினிமம் கேரண்டியா கொடுத்துருக்காங்க. பட் அண்டர் சப்ஸ்கிரைப் ஆனா உங்களோட 11 ஷேர்ல 5 ஷேர் கூட பைபேக் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓவர் சப்ஸ்கிரைப் ஆனா மினிமம் 2 ஷேர் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல 18 to 20 சொன்னதுனால அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பைபேக் பண்ணிட்டு மீதி ஷேர்ஸ் வந்து மறுபடியும் உங்க டிமேட்டுக்கு கிரெடிட் ஆயிடும். ஸோ என்ன எடுக்கிறாங்களோ அதை மட்டும் எடுத்துட்டு மீதி எல்லாத்தையுமே டிமேட்டுக்கு மறுபடியும் கிரெடிட் பண்ணிடுவாங்க. இது புரியுதா? இதுல ஒரே ஒரு கான்செப்ட் தான் புதுசு. மீதியை டிமேட்டுக்கு கிரெடிட் பண்ண போறாங்க. அக்செப்டன்ஸ் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே 11 ஷேர் நீங்க வந்து பார்த்தா கொடுக்குறீங்க, இல்ல 10 ஷேர் கொடுக்குறீங்கன்னா எவ்வளவு உங்களுடைய ஷேர் ரேஷியோல வந்து அக்செப்ட் பண்ணணுமோ அவ்வளவு அக்செப்ட் பண்ணிட்டு காசை வந்து டிசம்பர் 3 தேதி கொடுக்குறேன்னு உங்களுக்கு கமிட் பண்ணிட்டு மீதி ஷேரை டிமேட்ல உங்க டிமேட்ல கிரெடிட் பண்ணி விட்டுருவாங்க. ஓகே, நான் அப்ளை பண்ணிருக்கேன். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். ஓகே. என்டைட்டில்மெண்ட் ஷேர் பிரைஸும் மாறுமா சார்? அதனால ஏதாச்சும் ஷேர் பிரைஸ் மாறாது. ஷேர் பிரைஸ் வந்து சென்டிமெண்ட்னால மறுபடியும் மாறும். சி மார்க்கெட்ல வந்து பார்த்தா 1800 ரூபாய்க்கு நீங்க கொடுக்குறாங்க அப்படின்னா சில நேரத்துல 1800 ரூபாய்க்கு வந்து பார்த்தா இப்போ என்ன ஆயிருக்குன்னு நம்ம பார்ப்போம். பிகாஸ் நான் பைபேக்கை க்ளோஸா ஃபாலோ பண்றது கிடையாது. எனக்கு அது வந்து அதை போட்டு நோண்டிட்டு இருக்கிறது எனக்கு டாக்ஸேஷன்லயும் நிறைய தலைவலி இருக்கிறது. அதை உட்காந்து திருப்பி சிஏக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சு அதுக்கு பேசாம நம்ம பண்ற வேலையை பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 1800 இருக்கா? இப்போ பைபேக்னா போயிருக்கணும் 1800 இங்க
போகாது. பைபேக்ன்றது ஒரு சின்ன புஷ் கொடுக்குமே தவிர கம்பெனியே இவ்வளவு ரெடியா இருக்கு போயிடுமான்னு கேட்டா போகாது. யாரெல்லாம் இங்க ஹோல்ட் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாம் பைபேக்ல இங்க வந்து இப்ப வித்துக்கலாம். அதாவது ப்ராஃபிட் நீங்க வந்து டார்கெட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி புக் பண்ணாம இப்ப பண்ணிக்கலாம். பட் அதுலயுமே சில விஷயங்கள் இருக்குது, தெரிஞ்சுக்கிட்டு பண்ணா பெட்டர். பண்ணிருக்காருனால அவர் மேபி அடுத்த வாரம் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. என்ன நடக்குதுன்னு கால்குலேஷன் நம்ம பார்ப்போம். பட் இதெல்லாமே நாலேஜ் பர்பஸ்க்காக. இந்த மாதிரி நீங்க உட்காந்து நிட்டிகிரிட்டிஸா பண்ணாம பெனிஃபிட் ஒரே ஒரு பெனிஃபிட் நான் பார்த்தேன். இப்போ இங்க இருந்து நான் இங்க போற வரைக்கும் ஷேர் வெயிட் பண்ணாம இங்க இருந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஷேர் இங்க நான் வந்து விக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா, பட் அந்த லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ் பண்றதுக்கு கம்மி இருந்துக்கலாம் நான் முடிவு பண்றேன். எனக்கு என் பெர்ஸ்பெக்டிவ். நான் வந்து என்னுடைய ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காக ஒரு முறை பண்ணி பார்க்கலாம்ன்றதுக்காக பண்ணிருக்கேன். பெட்டர். எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நானும் வந்து நாலேஜ் பர்பஸ்க்காக நான் பண்ணிருக்கலாமே யோசிச்சேன். பட் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் இல்லையா? அட்லீஸ்ட் நீங்க பண்ணது நம்ம நாலேஜ்க்காக டீம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் யோசிச்சேன் சரி ஒரு தடவை நாலேஜ் பர்பஸ்க்காக பண்ணிருக்கலாம் ஒரு வேலை என்ன நடக்குதுன்னு மத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு உங்களோட டேட்டாவை நம்ம எடுத்து நம்ம நாலேஜ் பர்பஸ்க்காக மறுபடியும் அடுத்த வாரம் டீம் கொடுப்போம். Thanks for making this happen. Entitlement ratio, acceptance ratio. So definition வந்து the minimum fraction company commits to the accepted shareholders and the 2:1 18.1%. இல்ல இந்த வாட்டி acceptance ratio வந்து equal to entitlement ratio தான். So என்ன நீங்க entitled உங்களுக்கு ratio வந்து acceptance ratio அதுக்கு ஈக்குவலா தான் இருக்கு. So 18% entitlement ratio 18% தான், acceptance 18% தான். பைபேக் நீங்க பாத்தீங்கன்னா 18 to 20% சொல்லிருக்காங்க acceptance ratio. So உங்களுக்கு என்ன entitled கண்டிப்பா அது accept ஆயிடும் தான் அர்த்தம். பட் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருக்குல. ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருந்தாலும் நான் ரேஷியோ பார்த்தப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன கால்குலேட் பண்ணி எப்படி கொண்டு வராங்கன்னு தெரியாது. பட் ratio of acceptance ratio for Infosys is 18 to 20%. That is equal to entitlement ratio. That means அப்ப வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கூடாதுல்ல. நான் என்ன திங்க் பண்றேன்னா ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருக்குன்னா நான் என்னால எனக்கு 5 தான் எலிஜிபிள். ஆனா நான் 10 வாங்கணும் 10 விக்கணும்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா அதுதான் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. என்ன நடக்குதுன்னு பாப்போம். பட் என்னோட கால்குலேஷன் படி என்டைட்டில்மென்ட் ரேஷியோவும் அக்செப்டன்ஸ் ரேஷியோவும் இந்த இன்ஃபோசிஸ் கேஸுக்கு சேமா தான் வந்திருக்கு. 18% இங்க வந்து என்டைட்டில்மென்ட் ரேஷியோ the same 18 ரெண்டுத்தையும் ஒரு சைடுல கொண்டு வரல. அக்செப்டன்ஸ் ரேஷியோ ஃபால்ஸ் அண்டர் 18 to 20% for retail people. இப்போ 55 ஷேர்னா உங்களுக்கு 2 lakh கம்மியா வருதா அதிகமா வருதா? 2 lakh கம்மியா தான். அப்போ ஓகே. சோ அப்ப பாத்துருவோம், நம்ம டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம் இத. நம்ம நாளைக்கு அடுத்த வெட்னஸ்டே நம்ம கால்குலேஷன் ஆஃப்லைன்ல ரன் பண்ணிட்டு டீமுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். டியூஸ்டே கனெக்ட் பண்ணலாம். ஓகே ஓகே. சோ இந்த இடத்துல வந்து அக்செப்டன்ஸ் ரேஷியோ is less than or equal to ER when over subscription higher categories and allotment is prorated. So again ஒரு கால்குலேஷன் படி வரும். என்ன கால்குலேஷன்ன்றதை மேபி நம்ம லைவ் எக்ஸாம்பிளோட கேஸ்ல பார்க்கலாம். ஓரளவுக்கு ஒரு ஒர்க் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு நம்பர் புரிய வைக்கணும்ன்றதுக்காக இப்போ நீங்க 110 ஷேர் வச்சிருக்கீங்க அப்படின்னா ER என்டைட்டில்மென்ட் ரேஷியோ 2:1 னா 110ல 20 ஷேர் வந்து பார்த்தா உங்களுக்கு இருக்கு. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது பிகாஸ் ரீட்டைல் AR வந்து பார்த்தா 18 ல இருந்து 20ன்றதுனால இங்கேயும் வந்து பார்த்தா 18 ல இருந்து 20 ஷேர் அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு புரிஞ்சது. which means இன்ஃபோசிஸ் கேஸ்ல ER-உம் AR-உம் சேமா தான் இருக்கு கிட்டத்தட்ட. So if you tender more than ER, extra tender shares are subject to pro rata acceptance. ஒருவேளை நீங்க அதிகமா போட்டுறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவா வந்து மினிமம் என்ன அக்செப்ட் பண்ணுமோ அக்செப்ட் பண்ணிட்டு மீதி இருக்கிற ஷேரை pro rata படி வந்து பார்த்தா எல்லார்கிட்டயும் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. காமன் பிட்ஃபால் வந்து many retail people assume 100% acceptance வந்துரும். ரியாலிட்டி என்னன்னா பைபேக்ஸ் வந்து பார்த்தா 18% அந்த மாதிரி பர்சன்டேஜ்ல வந்து அக்செப்டன்ஸ் ரேஷியோ மாறும்ன்றது ரியாலிட்டி. நம்ம கொடுக்குற எல்லா ஷேருமே அக்செப்ட் ஆயிடாதுன்றது தான் இப்போ நம்ம பேசுறது தான் பிட்ஃபால். மோஸ்ட் ஆஃப் தி பீப்புளுக்கு இவ்வளோ டீட்டெயிலா தெரியாது. ஏன்னா எனக்குமே வந்து இதை நான் ரிசர்ச் பண்றது மாதிரி தெரியாது. பைபேக்னா நம்ம கொடுத்தா வாங்கிப்பாங்க நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஒரு கான்செப்ட் எடுத்து தோண்ட ஆரம்பிச்சா அதுல எவ்வளவு விஷயம் இருக்குன்றது எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ ஐ தாட் இட் இஸ் பெட்டர் டு ஷேர் இன் ஒரு நல்ல ஃபார்மல் வே. ஸோ இந்த இடத்துல ER புரியலனா ரொம்ப சிம்பிளா ERன்றது மினிமம் கேரண்டி, ARன்றது சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன கேரண்டீடு பர்சன்டேஜோ அது வரும். அதை கால்குலேஷன் மூலமா நான் இங்க வந்து பார்த்தா காமிச்சிருக்கேன். இங்க எனக்கு தெரிஞ்சு ERம் ஒண்ணா தான் வருது. இன்ஃபோசிஸ்ல என்ன வருதுன்றத இப்படி ஷேர்ஸ் நம்ம பார்ப்போம். டாக்ஸேஷன். ஸோ டாக்ஸேஷன்ல இப்போ கிரிட்டிக்கல் சேஞ்ச் 2024 நடந்துச்சு. என்னன்னா பைபேக் ப்ரொசீட்ஸ் டிவிடெண்ட் மாதிரி தான் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி டிவிடெண்டுக்கான இன்கம் தான் நான் பண்ணுவேன். இந்த டிவிடெண்ட் இன்கம் மாதிரி வந்து பார்த்தா நினைச்சு நம்ம வந்து டாக்ஸ் பண்ணணும்னு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றாங்க. ப்ராக்டிகலா வந்து கேஷ் 1800 ரூபாய் நீங்க வந்து ரிசீவ் பண்ணிருப்பீங்க. இதை வந்து டிவிடெண்ட் இன்கமா ட்ரீட் பண்ணா டோட்டலா அந்த 1800 ரூபாய்க்கு உங்களை டாக்ஸ் பண்ணணும். அதுதான் பண்றாங்க இப்போ. பட் நம்ம வந்து இது ஆன் மார்க்கெட்ல வித்துறோம் அப்படின்னா ஒருவேளை ஒரு 1500 ரூபாய்க்கு நீங்க ஒரு ஷேர் வாங்கிருக்கீங்க, 1800 ரூபாய்க்கு நீங்க விக்கிறீங்க அப்படின்னா 300 ரூபாய்க்கு தான் ஷார்ட் டர்ம் கெயினோ இல்ல லாங் டர்ம் கெயினோ வர வாய்ப்பு இருக்கு. பட் இந்த இடத்துல பைபேக் மூலமா நீங்க பண்றது மூலமா 1800 ரூபாயும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிவிடெண்ட் இன்கமா கன்சிடர் பண்ணி மொத்தமா உங்களுக்கு டாக்ஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபுல் இன்கமுமே 30% ஸ்லாப், அதுவும் டாக்ஸ் ரேட் அட் யுவர் ஸ்லாப் பண்ணுவாங்க. இதுல இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது, அதை அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். அதாவது ஒரிஜினல் காஸ்ட்ல ஷார்ட் டர்ம் கேபிட்டல் லாஸா கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்க முதல்ல ஒரு 10 ஷேர் வாங்குறீங்க, 1500 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா 15000 நீங்க செலவு பண்ணிருப்பீங்க, மீன்ஸ் மார்க்கெட்ல போட்டுருப்பீங்க. இப்போ பைபேக் மூலமா வருது அப்படின்னா 1800 ரூபாய் அந்த 10 ஷேருக்கும் வருதுன்ற அசம்ஷன் எடுத்துக்கலாம். 18000 உள்ள வரும், 15000 வெளியே போகும். பட் பைபேக் பண்ணும்போது 18000மே உங்களோட டிவிடெண்ட் இன்கமா கன்சிடர் பண்ணி உங்களை டாக்ஸ் பண்ணுவாங்க. ஆனா ஒரு பெனிஃபிட் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஷார்ட் டர்ம் கேபிட்டல் லாஸா ஒரு 15000 நீங்க வந்து கணக்கு காமிச்சிக்கலாம். பிகாஸ் யூ ஹேவ் ஸ்பென்ட் தட் மணி டு ஹோல்ட் தட் ஷேர். ஒரு கால்குலேஷனோட பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 people இருக்காங்க, ஆரவ் அண்ட் பாலான்னு சொல்லிட்டு. ஆனுவல் இன்கம் ஆரோவுக்கு 30 லட்சம் வந்து பார்த்தா வருது. ஸோ 30% டாக்ஸ் லெவல் வராரு அப்படின்னா பாலா வந்து ஒரு 10 லட்சம் ஆனுவல் இன்கம் இருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து டிவிடெண்ட் இன்கம் 0. ஏன்னா இப்போ வந்து 12 lakhs கம்மியா என்ன இன்கம் வந்தாலும் 0 வச்சிருக்காங்க இல்லையா? அந்த கான்செப்ட் படி பாலாக்கு நெட் இன்கம் பர் இயர் 10 லட்சம். ஸோ 0 வந்து பார்த்தா இன்கம், 0 டாக்ஸ் இன் டிவிடெண்ட் இன் கேஸ் ஆஃப் பைபேக் ஆல்சோ. இப்போ 10 ஷேர் 1800 ரூபாய்க்கு வந்து பார்த்தா ஒரு டெண்டர் பண்றாரு, பர்ச்சேஸ் பண்றாரு, மீன்ஸ் பைபேக்ல போடுறாருன்னா அது 1500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காருன்ற அசம்ஷன்ல 18000 இன்கம் வந்திருக்கும். அது மூலமா டாக்ஸ் 30% பண்ணா 5400 ரூபாய் வந்திருக்கும். டாக்ஸ் இதுல வந்து கேபிட்டல் லாஸ் மூலமா எவ்வளவு செட் ஆஃப் பண்ணிருப்பாரு அப்படின்னு பார்த்தா இந்த 15000 வந்து பார்த்தா அவர் வாங்கியிருக்காரு இல்லையா? அதை வந்து கேபிட்டல் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் லாஸா கன்சிடர் பண்ணா ஒருவேளை உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இருந்துச்சு அப்படின்னா மற்ற ட்ரேடிங்ல மற்ற ஷார்ட் டர்ம் கெயின்ல வந்து உங்களுக்கு 1 lakh ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னா அந்த 1 lakhல இந்த 3000 ஆஃப்செட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் எதுவுமே இல்லை அப்படின்னா இது வந்து மேபி நெக்ஸ்ட் இயர் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் சிம்பிளான வந்து பார்த்தா அட்வான்டேஜ் இது கொடுக்குது. பட் டாக்ஸ் கட்டுறது மட்டும் அந்த வருஷத்துக்கு கட்டி விட்டுறணும். இந்த 3000 பெனிஃபிட் வந்து நம்ம
ஒன்று இந்த வருஷம் எனக்கு ப்ராஃபிட் ஷார்ட் டர்ம் கெயினில் இருந்துச்சுன்னா பண்ணலாம், இல்லைனா அடுத்த வருஷம் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். இதே பாலாக்கு பார்த்தீங்கன்னா எந்த இன்கமும் மீன்ஸ் பெருசாக டாக்ஸேஷன் இல்லைன்றனால 18,000 வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட்ல அவருடைய டாக்ஸ் லேப் 10%. ஸோ 10%, 10 into ஓகே டாக்ஸ் லேப் இல்லை ஆக்சுவலாக. டிவிடெண்ட்டுக்கு டாக்ஸ் இல்லை, 12 lakhs கீழே இருக்க இன்கம் பீப்புளுக்கு. ஸோ இவருக்கு மொத்த 18,000 டாக்ஸே இல்லாமல் வந்துடும். ஸோ இவருடைய வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லாஸ் செட் ஆஃபும் வந்து பார்த்தீங்கன்னா வரும். இன் ஷார்ட், ஹையர் இன்கம் பீப்புளுக்கு பைபேக்ல டாக்ஸ் அட்வான்டேஜ் இருக்கா இல்லையான்றத எவ்வளோ ஷேர் டெண்டர் பண்ண போறீங்க இதோடைய ஃபுல் கால்குலேஷன் போட்டால் தான் தெரியும். அதே ஷேர் பண்ற பாலாக்கு இந்த இடத்துல ஷார்ட் டர்ம் கேபிட்டல் லாஸும் கெயினாக வந்துடும், ப்ளஸ் 18,000 டாக்ஸ் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 0 டாக்ஸில் அவருக்கு வந்துடும். ஸோ இந்த இடத்துல இந்த 10 lakh பாலா இஸ் மோர் ப்ராஃபிட்டபிள் தென் 30 lakhs ஆரவ். இது கண்டிப்பாக கொஞ்சம் குழப்பமா இருக்க வாய்ப்பு இருக்கு. புரியலாம் கொஸ்டின் கேளுங்க. அதாவது 30 lakhs-ஓட அந்த 10 lakhs பாலாவுடைய கேபிட்டல்ல கம்பேர் பண்றதுல தான் புரியல. ரொம்ப சிம்பிள். 30 lakhs 10 lakhs விட்டுடுங்க. யாரோ ஒரு பர்சன் 30% டாக்ஸ் லேப்ல இருக்காங்க அவங்களுடைய சேலரியில் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே இன்னொரு பர்சன் லெஸ் இன்கம், அவருக்கு 0% டாக்ஸ் ஸ்லாப், அவருடைய இயர்லி வருமானம் இருக்கு இல்லையா, சேலரியில் வர வருமானம், அதில் அவர் 0% இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ 30% டாக்ஸ் ஸ்லாப்ல இருக்க ஒருத்தருக்கு இந்த 18,000 பைபேக் இன்கம் வந்து 30% டாக்ஸ் ஸ்லாப்ல தான் போடுவாங்க. ஸோ 18,000 வருமானம் வருதுன்னா 5,400 ரூபா அவர் அந்த வருஷம் டாக்ஸ் பே பண்ணி ஆகணும், பிகாஸ் பைபேக் இன்கம் வந்திருக்கு. ஓகே ஓகே. சோ இது 30%யும் 0%யும் இதுக்கு 10 lakh 30 lakh எங்க நீங்க கம்பேர் பண்ணி காட்டுறேன்னா டாக்ஸ் ஸ்லாப் தான். வெறும் டாக்ஸ் ஸ்லாப் தான். ஒரு 30 லட்சம் சம்பாதிக்கிற ஒரு பர்சன் 30 lakhs ஸ்லாப்ல வருவாரு. 10 லட்சம் சம்பாதிக்கிற 0% ஸ்லாப்ல வருவாரு. இங்க கோர் வந்து salary கிடையாது. கோர் வந்து எந்த டாக்ஸ் ஸ்லாப்ல நான் வரேன்றது தான். ஓகே. சோ எந்த டாக்ஸ் ஸ்லாப்ல நான் வரணும் அந்த டாக்ஸ் ஸ்லாப்க்கு ஏத்த மாதிரி எனக்கு வந்து டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கும் இந்த பைபேக்ல. ஈவன் தோ பாலாவும் வந்து டெண்டர் பண்ணி பெனிஃபிட் பண்ணிருக்காரு, ஆரவும் பெனிஃபிட் பண்ணிருக்காரு. பட் ஆக்சுவல் நெட் இம்பாக்ட் யாருக்கு அதிகமா இருக்குன்னா லோயர் இன்கம்ல இருக்க பாலாக்கு தான் அதிகமா இருக்கும். ஏன்னா அவருக்கு 2 பெனிஃபிட் வந்துருச்சு. 18,000 வருமானம் டாக்ஸே இல்லாம அவர் பேங்க் அக்கவுண்ட் வந்துருச்சு. அதே மாதிரி 15,000 பே பண்ணதுக்கான ஷார்ட் டர்ம் கேபிட்டல் லாஸையும் அவர் வந்து அவரோட அக்கௌண்ட் கொண்டு வந்துட்டார். ஸோ அவர் வந்து ஒருவேளை 10,000 இந்த வருஷம் ப்ராஃபிட் பண்றாருன்னா அதில் 3,000 ஆஃப்செட் பண்ணிக்கலாம். இந்த பெனிஃபிட் 2 பேருக்கும் இருக்கு. பட் 30% டாக்ஸ் ஸ்லாப்ல வரதுனால டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் ஆரவுக்கு வருது. 0% டாக்ஸ் ஸ்லாப்ல வரதுனால பாலாக்கு அந்த அவசியம் வரல. ஒருவேளை உங்களோட இன்கம் 15 லட்சம் 16 லட்சம் இருக்குன்னா நீங்க எந்த டாக்ஸ் ஸ்லாப்ல வரீங்களோ அந்த டாக்ஸ் ஸ்லாப்ல தான் இந்த 18,000 டாக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இப்படி போட்டு பார்த்தா இந்த லாஜிஸ்டிக்ஸ்லாம் மேனேஜ் பண்ணி சிஏக்கு புரிய வச்சு இதை பண்றதுக்கு அந்த 18% நம்ம வெயிட் பண்ணிட்டு போயிடலாம். நான் ஓகே பெட்டர் டு ஸ்டே அவேன்ற மாதிரி நான் இருக்கேன். ஸோ டாக்ஸ் ஸ்லாப் தான் மேட்டர். ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா உங்களோட டாக்ஸ் ஸ்லாப்ல எவ்வளவு இருக்கீங்களோ உங்களோட டிவிடெண்ட் இன்கம், பைபேக்ன்றது டிவிடெண்ட் இன்கம் தான். டிவிடெண்டா வந்தா கூட எப்படி பேங்க் இன்ட்ரெஸ்ட் உங்களோட டாக்ஸ் ஸ்லாப்ல வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் பண்றாங்களோ அதே மாதிரி தான் டிவிடெண்டும், அதே மாதிரி தான் பைபேக்கோட இன்கமும். பைபேக்ல வந்து நீங்க வாங்கினது வித்தது டெல்டா டாக்ஸ் பண்ணுவாங்கன்ற அசம்ஷன் இல்ல, அது முடிஞ்சு போச்சு போன வருஷத்தோட. இப்போ புது டாக்ஸ் ரூல் படி அவங்க வந்து நீங்க டிவிடெண்ட் இன்கமா மீன்ஸ் பைபேக் இன்கமா எவ்வளவு கம்பெனி 3ஆம் தேதி கிரெடிட் பண்றாங்களோ அந்த எல்லா இன்கமுக்கும் 30% டாக்ஸ் போடுவாங்க. இன் கேஸ் இஃப் யூ ஆர் ஃபாலிங் இன் 30% ஸ்லாப். உங்களுக்கு அதுக்கான வந்து ஆறுதல் பரிசா என்ன தராங்க அப்படின்னா நீங்க வந்து வாங்கின காசு இருக்கு இல்லையா, 15,000 கொடுத்து 10 ஷேர் வாங்கிருக்கீங்க இல்லையா, அதை வேணா நீங்க வந்து ஷார்ட் டர்ம் கேபிட்டல் லாஸ்ல காமிச்சுக்கீங்க. ஸோ லாஸ்ல காமிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா 15,000 அசியூம் 20% ஷார்ட் டர்ம் கேபிட்டல் லாஸ்ல இருக்காரு ஆரவ் அப்படின்னா, ஸோ 20% ஆஃப் 15,000 3,000 வந்து டாக்ஸ் பெனிஃபிட்டா காமிச்சிக்கலாம். ஸோ நெட் டாக்ஸ் அவர் எவ்வளவு பே பண்றாரு அப்படின்னா 2,000 பே பண்றாரு டாக்ஸ்ல, 2,400 பே பண்றாரு. ஓகே. ஸோ அகைன் அதுதான் நான் இங்க போட்டிருக்கேன். ஸோ டாக்ஸ் இம்ப்ளிகேஷன் இருக்கு, அதை தெரிஞ்சு அதை புரிஞ்சு பைபேக்ல சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா ஸ்டில் இட் கேன் பி a குட் பெனிஃபிட். அது நம்ம எங்க இருக்குன்னு பார்க்கணும். தென் இதெல்லாமே வந்து பார்த்தா மறுபடியும் எப்படி வந்து இந்த அரித்மெட்டிக் ஒர்க் ஆகுது, ஷேர் கவுண்ட் ரிடக்ஷன் அண்ட் இபிஎஸ் இம்பாக்ட். 415 கோடி ஷேர்ஸ்ல இருந்து 10 கோடி கம்மி பண்ணா 405 கோடி ஷேர்ஸ் மாறிடும். 2.5 ரிடக்ஷன் இன் ஓவரால் ஷேர் ஹோல்டிங். இதுல வந்து சப்போஸ் நெட் ப்ராஃபிட் வந்து 1000 கோடி பண்ற கம்பெனியா இருந்துச்சுன்னா நெட் ப்ராஃபிட் 1000 கோடி டிவைடட் பை 415 பார்த்தா ஒரு ஷேருக்கு ஏர்னிங் பர் இபிஎஸ் வந்து 2.4 வரும். இப்போ 1000 கோடி வந்து பார்த்தா பண்ற அதே கம்பெனி 405 ஷேர் தான், மீன்ஸ் 405 கோடி ஷேர் தான் இருக்குன்னா இபிஎஸ் இன்க்ரீஸ் ஆயிடுது. இதுதான் கால்குலேஷன்ல காமிக்க ட்ரை பண்ணிருக்கேன். சிம்பிள். நான் ஏற்கனவே சொன்னதை ஒரு கால்குலேஷனா வந்து பார்த்தா கால்குலேட் பண்ணா 2.4% இன்க்ரீஸ், பிகாஸ் இங்க 2.54% டிக்ரீஸ் ஆகுது ஷேர்ஸ். அங்க டிக்ரீஸ் ஆகுது ப்ரொபோஷனா இங்க இன்க்ரீஸ் ஆகுது இபிஎஸ்ல, வேற ஒண்ணுமே கிடையாது. அது தாண்டி கார்ப்பரேட் எஃபெக்ட்ஸ் நான் சின்ன விஷயங்கள் பார்த்தேன். ப்ரமோட்டர் பர்சன்டேஜ் ஓனர்ஷிப் ரைசஸ் ஸ்லைட்லி பிகாஸ் நியூமரேட்டர் ஸ்டேஸ் த சேம், டினாமினேட்டர் ஸ்ட்ரிங்க் ஆகுது which is number of shares. அதனால அவங்களுடைய ப்ரமோட்டர் வந்து பார்த்தா ஹோல்டிங் லைட்டா இன்க்ரீஸ் பண்ண மாதிரி காமிக்கும், நம்மளுடைய ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ண மாதிரி காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து எவ்வளவு ஹோல்ட் பண்ணிருக்கீங்களோ பர்சன்டேஜ் ஆஃப் த ஷேர், இபிஎஸ் கம்மியாகும் போது உங்களுடைய நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கம்மியாகும் போது உங்களுடைய ஹோல்டிங் இன்க்ரீஸ் ஆகும். இபிஎஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதோ அதே மாதிரி ஃப்ளோட் ரெடியூஸ் ஆகும். குட் டைட்டன் சப்ளை அண்ட் சப்போர்ட் பிரைஸ் ஓவர் டைம். ஸோ உங்களுடைய ஃப்ரீ ஃப்ளோட்டும் கம்மியாகும். அதுக்கப்புறம் இபிஎஸ் பூஸ்ட் அலோன் டஸ் நாட் கேரண்டி வேல்யூவேஷன் அப்லிஃப்ட், மார்க்கெட் லுக்ஸ் அட் growth, cash flow and whether buyback is replacing the productive investment or not. இத லாஸ்ட் லைனை பேஸ் பண்ணி தான் பிரைஸ் ஆக்ஷன் இருக்கும் கம்பெனியோட இது ட்ரேடிங் வியூல. இது வந்து பியாண்ட் இபிஎஸ் பியாண்ட் பைபேக் ஓட நெட்டிகிரிட்டிஸ் தாண்டி நடக்கிற கார்ப்பரேட் எஃபெக்ட். ஸோ ப்ரோஸ் எக்ஸிட் அட் பிரீமியம் ப்ரோஸ் இருக்கு, கரெக்டாக கால்குலேட் பண்ண ப்ரோஸ் இருக்கு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பிரைஸ் ட்ரேடிங் வியூல சார்ட்ல அந்த இடத்துக்கு போகாம ஒரு குறிப்பிட்ட டைம்ல குறிப்பிட்ட ஷேர்ஸ் குவான்டிட்டியை உங்களால வந்து வித்துட்டு வெளியே வர முடியும் ப்ராஃபிட்ல 19% ப்ராஃபிட்ல. இதை வந்து கரெக்டாக ப்ளே பண்ண தெரிஞ்சா பண்ணலாம், ஓகேவா? பட் ஆனால் அதுக்காக நீங்க ரீட்டைல் பர்சன்டேஜ்ல ஃபாலோ ஆகணும். 2 lakhs ஷேர்ஸ் கீழே இருக்கணும். ஸோ அது பிக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 30% ஸ்லாப், அந்த மாதிரி விஷயங்களை நீங்க கம்பேர் பண்ணி பண்றது நல்லது. ரிமைனிங் ஷேர் பெனிஃபிட் வந்து இபிஎஸ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது, மார்ஜினல் ஹையர் ப்ரமோட்டர் பர்சன்டேஜ், அதாவது லோ டாக்ஸ் இன்வெஸ்டருக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குது இல்லையா, ஷார்ட் டர்ம் கேபிட்டல் லாஸும் கிடைச்சிருது, 0 டாக்ஸ்ல வந்து பார்த்தா டிவிடெண்ட் வந்துருது. கான்செப்ட் பார்த்தா டாக்ஸ் ஸ்லாப், ஹையர் பிராக்கெட் இன்வெஸ்டர் லூஸ் மச் ஆஃப் த பிரீமியம் டு த ஸ்லாப் பிகாஸ் அந்த டாக்ஸ் ஸ்லாப்ல பண்ணும்போது பிரீமியம் அங்கேயே போயிடும், நமக்கு அதில் டெல்டாவே இருக்காது. ஏஆர் ரிஸ்க் என்னன்னா ஒன்லி ஸ்மால் பர்சன்டேஜ் அக்செப்டட் இன் ஓவர் சப்ஸ்கிரைப்ட் ஆஃபர்ஸ், அதாவது நிறைய ஷேர்ஸ் நம்ம டெண்டர் பண்ணியிருந்தாலும் ரொம்ப கம்மியான ஷேர் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க, ரொம்ப ஓவரா சப்ஸ்கிரைப் இருந்துச்சுன்னா. போஸ்ட் ஆர்டி பிரைஸ் வந்து ஆர்டினா இந்த பிரைஸ் கரெக்ஷன் அன்எக்ஸ்பெக்டட் ஷேர்ஸ் கேன் டிராப் கிரியேட்டிங் லாஸ்.
நாட் பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட், பைபேக் இஸ் கேபிட்டல் அலோகேஷன். அகைன் நான் சொன்னது தான், பிசினஸ்ல நேச்சுரலாக நடக்கிற இம்ப்ரூவ்மெண்ட்னால இபிஎஸ் ஏர்ல ஒரு சின்ன சேஞ்சஸ்னால தான் நடக்குது. ஸோ ஓவராலா இதுதான் நான் வந்து பார்த்தா ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டது. இதை நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டு ஹோப் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். எஸ் தேங்க்யூ. நான் ஆக்சுவலா இந்த பைபேக் கொஸ்டினை வந்து நம்மளுடைய டீம்லேயே போட்டிருந்தேன். பட் ஒரு சிலர் பார்த்தாங்க, அது நீ பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் என்னுடைய முயற்சியை விடாம நான் கொஸ்டின் பாக்ஸ்ல வரைக்கும் கொண்டு வந்தேன். இல்ல எனக்கு வந்து அதை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் சரி ஓகே, இதுல என்ன சின்ன டவுட்டா இருந்தாலும் நம்ம ஏன் அதை வந்து என் இடத்துல இருந்து ஏன் சின்னதா பார்க்கணும், தேவையே தேவையில்லையோ முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏன்னா எனக்கும் ஒரு கிளாரிட்டி தேவைப்படுச்சு, வேற ஒன்றும் இல்லை. நான் இன்ஸ்டெட் ஆஃப் வந்து ஜஸ்ட் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கிறத விட ஏன் வேணாம்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நான் கான்ஃபிடென்ட்டா நானும் சொல்லுவேன். நான் ஒரு முன்னாடி சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் பேட்சுக்கு, நீங்க கேட்கற கொஸ்டின் நான் கேட்கற கொஸ்டினா இருந்துச்சுன்னா நான் அப்படியே கடந்து போயிடுவேன். பட் நீங்க கேட்கற கொஸ்டினா இருக்கிறதுனால தான் ரொம்ப அதை கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அதனால எனக்கும் நாலேஜ் கிடைக்குது. நானே ஒரு ஷாக் ஆனேன், என்னது பைபேக் ஷேர்ஸ் ஷேர் எடுத்துருவீங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. தேங்க்யூ. நான் லிங்கை காப்பி பண்ணி போடுறேன். உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங்கோட வந்து கம்பேர் பண்ணி பார்க்க முடிஞ்சுச்சுன்னா பாருங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது வேற யாருக்காவது புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கா? ஒரு சின்ன பாஸ் எடுத்துக்கிறேன் நான். ஏன்னா நான் இன்னும் 2-3 டாபிக் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். which is வேர்ஃபுல் கிளாரிஃபிகேஷன் கடைசியாக பார்ப்போம். டாடா மோட்டார்ஸோட டார்கெட் மட்டும் நான் உங்களுக்கு வந்து எனக்கு புதுசாக இருந்துச்சு, நான் அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணது நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா பார்க்கலாம்.